பிரியமானவர்களே, நித்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். இந்த நித்தியம் தொலைக்காட்சி அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுகிறதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். உலகெங்கும் சென்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே இந்த நித்தியம் தொலைக்காட்சியின் நிறுவனராகிய திரு சார்லஸ் ரோ என்ற பாஸ்டரையும் அவருடைய மனைவியும் அவருடைய கர்ப்பத்து கனியும் தேவன் அபரிவிதமாய் கடாட்சிக்கும்படியாக உங்கள் ஜெபங்களிலே ஒரு பகுதியை நீர் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த வேளையில் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்படணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். அதற்காகவே நம்ம இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பாய் தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீத புத்தகத்தில் 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நாம் துதிக்கும் போது தேவ சமூகம் இறங்கி வருகிறது பாருங்க. அந்த தேவன் தான் பரிசுத்தராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியத்திலே மிக சுலபமாக நாம் அறிந்து கொள்ள சங்கீதக்காரன் 117வது சங்கீதத்தில் மிகவும் சிறிய ஒரு சங்கீத புத்தகம் அது. அதில் பார்த்திங்கன்னா மிகவும் 2 வசனம் தான் இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பீர்களானால், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, ஜாதிகளேன்னா மனுஷ ஜாதியிலே ஆண் ஜாதி பெண் ஜாதி, மற்றொன்று தேவனை அறிந்த ஜாதி தேவனை அறியாத ஜாதி. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். அதில் என்ன சொல்றாரு, ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றும் உள்ளது, அல்லேலூயா என்று சொல்லி அந்த 2 வசனத்திலேயே இந்த வேதாபுத்தத்தை குறித்து அவர் சொல்லி முடித்திருக்கிறார். என்ன தெரிகிறது இதில் என்று சொன்னால், எல்லா ஜனங்களும் கர்த்தரை போற்றி அவரை துதிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபை நமக்கு எப்போதும் கிடைக்கும். அல்லேலூயா. வேறு எதையும் சம்பாதிக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏசப்பாவுடைய கிருபையை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஏனெனில் அவர் உண்மை என்றென்றும் உள்ளது, அவர் சத்தியமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, இந்த நித்தியம் தொலைக்காட்சியின் நிறுவனராகிய பாஸ்டர் சார்லஸ் ரோ அவர்களையும் அவருடைய மனைவி அவருடைய கர்ப்பத்துக்கனியும் அல்லேலூயா அவர் சபை மக்களையும் உமது கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீ என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்படியாக நீர் எடுத்து இதை பயன்படுத்தும்படியாக உமது பலத்த கருத்துக்கள் ஒப்படுகிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அநேகர் உம்மை துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்காத நாவுகளெல்லாம் உம்மை துதிக்கணும். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கணும். அப்படியா ஒரு எழுப்புதலை என் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன்
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே அல்லேலூயா. கிருபையே கிருபையே அல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் ஆமென். தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் ஆமென். எங்களுக்கு உதவி செய்த கிருபை இது. அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வருடம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்மை அறியாத மக்கள் உம்மை அறியும்படியாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ எதுவும் ஆண்டவரே அப்பா உம்மை விட்டு பிரிக்காதபடி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தரிசனம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இருளகற்றும் பேரொளியாய் வந்தீரே, என்
பெரியமானவர்களே, இந்த வேத வார்த்தை என்பது எவ்வளோ ஒரு மகிமை உள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டும். யோவான் தீர்க்கதரிசி, அதாவது வெளிப்பாடோடு கூட எழுதின வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நம் முதல் அதிகாரத்திலே ஒரு வசனம், அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன சொல்கிறது என்றால், 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அதனால தான் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்றார் பாருங்க, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை, இந்த வேதாம் புத்தகத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கிறவனும், அடுத்தது அதை கேட்கிறவனும். பாருங்க, அல்லேலூயா. வாசிக்கும் போது கேட்கணுமா? சிலருக்கு எனக்கு சரியாக தமிழ் படிக்க வராது, நான் படிக்கலை, எனக்கு புத்தகத்தை வாசிக்க முடியாது என்று சொல்லுவார்களே. ஆனால் பரவாயில்ல, வாசிக்க தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி வாசிக்க வைத்து அதை கேட்டீங்கனாலே நீங்கள் பாக்கியவன். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். என்ன சொல்கிறத பார்த்தீங்களா? இதை வாசிக்கிறதும் பெருசில்லை, அதை கேட்கிறதும் பெருசில்லை, ஆனால் அதை செயல்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் மிக மிக முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, காலம் சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது ரகசிய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவலாகிய நாம என்ன செய்யப்பட போகிறோம் என்று சொன்னால், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆண்டுடைய ரகசிய வருகையில் நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி ஏசப்பா அந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல அவரை விசுவாசிக்கிற நாமும் என்ன செய்யப்படுவோமா? எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு, மரித்து இல்லைங்க, உயிரோடு நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது 1வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 11வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். 9வது வசனம் சொல்கிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போகினாரோ, அப்படியே மறுபடியும் என்ன செய்வாரா? வருவார் என்றார்கள். நல்லா கேட்டுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் என்ன செய்ய போகிறார்? இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்பொழுது நாம் எல்லாம் இரகசிய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 7வது வசனம் சொல்லுது பாருங்க, இதோ மேகனுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். சிலுவையில் அவர் சிலுவையில் அறையும் போது அவரை குத்தினார்கள், விழாவில் ரத்தம் வருதான்னு பார்த்தாங்க. ஏன்னா உயிர் ரத்தம். அல்லேலூயா. அவருக்கு உயிர் பிரிந்து விட்டதா, இல்லை அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை கவனிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்களாம், விழாவில் லெஃப்ட் சைடில், அதாவது ஹார்ட் இருக்கிற பகுதியில், இருதயம் இருக்கிற பகுதியில் ஈட்டினால் குத்தினார்கள். ஆனால் என்ன வந்துச்சான்னு தெரியுங்களா? தண்ணீர் வந்ததாம். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். யாருக்காக சிந்தினார் என்று பார்ப்பீர்களானால், உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காகவுமே அவர் சிந்தினார். ஒரு குறிப்பிட்ட அமைப்பாருக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல,
உலகத்தில் அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அவர்கள் அவரை அறிய வேண்டும், அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும். இதுதாங்க அவருடைய முடிவே, அவருடைய திட்டமே அதுதான். அல்லேலூயா. அதை சொல்கிறா பாருங்க. ஆனால் அங்கே பாருங்க, பூமியிலே அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் சொல்லிட்டு பூமியின் கோத்திரத்தெல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இது நடக்குங்க இந்த உலகத்தில். ஏன்னா நோவா காலத்தில் பேழையை உண்டு பண்ணிட்டு அல்லேலூயா எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடும்போது யாரும் போகலை. கடைசியில் அந்த யோவானுடைய நோவாவுடைய 8 பேர் அவங்க குடும்பத்தில், அவர், அவருடைய மனைவி, 3 மகன்கள், 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேர் தான் அதுக்குள்ளே போனாங்க. மீதி எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அதே போல் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை கேட்டு அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். உபத்திரவத்திலே சிக்கிக்கொள்வார்கள். மகா உபத்திரவத்தின் நாட்களிலே சிக்கிக்கொள்வார்கள். எனவே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்பான தேவரே, இந்த சத்தியத்தின்படி அநேகர் உம்மை அறியணும். ஆண்டவரே, நீரே ஆண்டவர், இரட்சகர், மீட்பர் என்பதை உலகம் அறியணும். அப்படியா நீ செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. சீக்கிரமாக நீங்கள் வாரும். மாரநாதா என்று அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.